ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமை தினம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறிலும் கூட தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிறதான கருப்பொருள் உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல். ஆங்கிலத்திலே கமிஷனிங் பை த ரிசன் லார்ட் என்று சொல்லக்கூடிய பதம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்கு ஆதாரமான வேத பகுதிகள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அத்தியாயம் வசனங்கள் 1 துவக்கம் 10 முடியவும், நிருப பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 4வது அத்தியாயம் திருவசனங்கள் 6 துவக்கம் 16 முடியவும், சுவிசேஷ பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அத்தியாயம் திருவசனங்கள் 19 துவக்கம் 23 வரை உள்ள வேத பகுதிகள் இன்றைய நாளுக்குரிய தியான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நல்லடக்கம் செய்திருந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. இயேசுவை வெளியே கொண்டு வருவதற்கு அல்ல, மாறாக சீடர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு தான் இந்த நிகழ்வானது நடைபெற்றது என்று சொல்லி வேத ஆக்கியோன்கள் சொல்லுகிறார்கள். சீடர்கள் ஏன் கல்லறைக்குள் செல்ல வேண்டும்? சீடர்கள் கல்லறைக்குள் சென்றதால் தான் இயேசுவின் உயிர்ப்பை அறிந்து உணர்ந்து அடுத்தவருக்கும் அறிவிக்க முடியும் என்பதற்காக. உயிர்த்தெழுதல் என்பது அழிவில்லா வாழ்வின் ஒரு அஸ்திவாரம். உயிர்த்தெழுதல் என்பது நிலைவாழ்வு, நிறைவாழ்வு, முடிவில்லா வாழ்வு, பேரின்ப வாழ்வு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறதை நாம் காண முடியும். முளைக்காது என்று தெரிகின்ற போது விவசாயி விதையை விதைக்க மாட்டான். விழிக்க மாட்டோம் என்று எண்ணுகின்றவன் நிம்மதியாக உறங்க செல்ல மாட்டான். வாழ்க்கையின் அத்தனை செயல்களையும் மனிதன் தன் நம்பிக்கையின் ஊடாகவே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது மரணமே மரணத்தை தழுவிவிட்டது எனலாம். சீடர்கள் இந்த உயிர்த்தெழுதல் வழியாக தெளிவு பெற்றனர், இறைப்பணி செய்ய முன்வந்தனர். பைபிள் உயிர்த்தெழுதலை விளக்கவில்லை, மாறாக உயிர்த்தெழுதலே பைபிள் முழுமைக்கும் விளக்கமாய் இருக்கிறது என்கிறார் உலக புகழ்பெற்ற பிரசங்கியாளர் ஜான்வெல் அவர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அளித்த நம்பிக்கை 3 நிலைகளில் வெளிப்படுகிறது. முதலாவதாக அஞ்சாதீர்கள் என்னும் தைரியப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. இரண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக என்கிற திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை. மூன்றாவதாக உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற ஆணையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன ஒரு வார்த்தை, கலிலேயாவுக்கு போவோம் வாருங்கள், லெட் அஸ் கோ டு கலிலே. மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனத்தில் இதை காண முடியும். 3 காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். வாசிக்க தெரிவு செய்யப்பட்ட முதல் வேத பகுதியினூடாக 1வது சப்டிவிஷன் டைட்டிலாக சொல்லுகிற வார்த்தை, கடவுளோடு கூட வளர நாம் ஆணை பெற வேண்டும். கமிஷனிங் பை க்ரோயிங் வித் காட். ஓடுகின்ற தண்ணீரின் ஓட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து ஓடும் படகு கரை ஒதுங்குகிறது. ஓட்டத்திற்கு எதிராக நிற்கிற படகு மறுகரை சேர்கிறது. எரேமியா என்கிற ஒரு தீர்க்கனை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எரேமியா என்கிற பதத்திற்கு யெகோவா உயர்ந்தவர் என்று பொருள். வரலாற்று பின்னணியை நான் சொல்லுகிறேன். யூதா நாட்டினர் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காமல் தங்கள் விருப்பம் போல் வாழ்ந்ததால் அவர்கள் மீது பாபிலோனியர் படையெடுப்பு நிகழ்த்துவர் என்று எச்சரிப்பதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் எரேமியா தீர்க்கதரிசி ஆவார். இறுதி வரை அவர் ஏற்றுக்கொண்ட இறைப்பணியிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. உதாரணத்திற்கு, ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்திற்கான ஆணை பெற்றார். யோசுவா அவருடைய தலைமைத்துவத்திற்கான ஆணையை பெற்றார். ராஜாத்தி எஸ்தர் அம்மா அவருடைய தைரியத்திற்கான ஆணையை பெற்றார். சன்மார்க்கனாகிய யோபு அவருடைய பொறுமைக்கான ஆணையை பெற்றார் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசி எரேமியாவை குறித்து
திருமறை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அழுகின்ற ஒரு தீர்க்கதரிசி, த வீப்பிங் ப்ராஃபிட், அல்லது துக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். எரேமியா 9வது அத்தியாயம் 1வது வசனத்திலே தீர்க்கதரிசி எரேமியா தனது மக்களின் ஆன்மீக வெறுமைக்காக தான் அழுதார். யதார்த்தமான ஒரு நிகழ்வை கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு முறை கடவுள் வான தூதர்களை பூமிக்கு அனுப்பி விலையுயர்ந்த பொருட்களை கண்டுபிடித்து வர சொன்னார். ஒரு நாட்டில் விலையுயர்ந்த பொற்களிடம் கிடைத்தது, இன்னொரு நாட்டில் விலையுயர்ந்த வைர மாலை கிடைத்தது. எங்கெல்லாம் மிக சிறந்த பொருட்கள் உண்டோ அவற்றையெல்லாம் சேகரித்து விட்டு வரும்போது ஒரு அனாதை இல்லத்தை பார்த்துவிட்டு அதன் உள்ளே சென்றார்கள். அங்கே ஒரு வயதான பாட்டி தனது கடந்த கால உழைப்பால் திறமையால் சேமித்து வைத்த செல்வத்தை கொண்டு 40 ஏழை அனாதை குழந்தைகள் மீது இரக்கப்பட்டு மனமிறங்கி தினமும் உணவு கொடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்து வந்தார். அனாதை பிள்ளைகள் சாப்பிடுவதை பார்க்க பார்க்க அந்த பாட்டியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. வான தூதர் ஒருவர் பாட்டியின் கண்ணீரை பொற்கிண்ணத்தில் ஏந்தி கொண்டார். பூலோக பயணம் முடிந்து கடவுளிடம் சென்று அனைத்து பொருட்களையும் பரப்பி வைத்தார்கள். தங்கம், வைரம் போன்ற பொருட்கள் எல்லாம் ஒளி இழந்து கிடந்தது. ஆனால் தனது நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து இரக்கப்பட்டு அனாதை குழந்தைகளின் மகிழ்வில் உருவான பாட்டியின் ஆனந்த கண்ணீர் மட்டும் பிரகாசமாக மின்னியது. பூமியில் மட்டுமல்ல, மறு உலகிலும் கூட நிலையானது பிறர் மீது இரக்கப்பட்டு நாம் செய்யும் உதவிதான் என்பதை இந்நிகழ்வு வெளிப்படுத்துகிறது அல்லவா? தீர்க்கதரிசி எரேமியா யூதேயாவின் தீய வாழ்வுக்காக அழுதார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அத்தியாயம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் பிறருக்கு செய்யும் இரக்க செயல்கள் எவை என்பதையும், நமது அன்றாட வாழ்வில் யாருக்கு இரக்கம் காட்டுகிறோம் என்பதையும், பணம் இருப்பவர்களிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பவர்களிடமோ பணம் இருப்பதில்லை என்பதை குறித்து எரேமியா 9:5 கூட நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். கடவுளின் இரக்கம் இருக்கும் இடத்தில் இறைவன் குடியிருப்பார். கடவுளின் இரக்கம் இருக்கும் இடத்தில் அன்பு குடியிருக்கும். கடவுளின் இரக்கம் இருக்கும் இடத்தில் ஈகை குடியிருக்கும். கடவுளின் இரக்கம் இருக்கும் இடத்தில் நமது இதயத்தை குடியிருக்க செய்வோம். தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னையே இறைப்பணிக்கென்று அர்ப்பணித்து கொண்டு கடவுளின் ஆணையை பெற்றார். நமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுளின் ஆணைக்கு இணங்க இறைப்பணி செய்ய இன்றைக்கே நாம் அழைக்கப்படுகிறோம். முடிந்தால் நீங்களுடைய திருமறையை திறந்து எரேமியா 1வது அத்தியாயம் 5வது திருவசனத்தை வாசித்து அதை தியானிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, கடவுளோடு கூட வாழ ஆணை பெறல். வாசிக்க தெரிவு செய்யப்பட்ட நிருப பகுதியினூடாக அதை நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தீமோத்தேயுவுக்கு 21 வயது தான் ஆகிறது. எபேசு தேவாலயத்தின் போதகராக அவர் இருக்கிறார். இது அந்த கலாச்சாரத்திற்கு மிகவும் ஒரு சாதனையாகவும் அரிதாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. தூய பவுலடிகளார் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் போதகத்திற்கான தகுதிகளை எழுதியுள்ளார். இறைப்பணி செய்ய கடவுளின் ஆணை பெற ஆவியானவர் உங்களை தூண்டுவதற்கு விசுவாசம் தேவை. இவ்வளவு ஆபத்து உள்ளது இந்த இறைப்பணிகள் என்பதை சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அத்தியாயம் 6வது திருவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல பணியாளராக நாம் மாற வேண்டும். இயேசு எப்படி சீடர்களின் பாதங்களை கழுவினாரோ அதே போன்ற வேலைக்கார அன்பு நமக்கு வேண்டும். கடவுள் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பி அவரை நேசித்து ஏற்றுக்கொள்பவர்களை விட அவரை வெறுத்து நிராகரிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபராக இருப்பதால் அவரை மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் தூய பவுல் தீமோத்தேயுவை விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அதாவது ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தீமோத்தேயு தனது பாட்டி லோவிசால் மற்றும் தனது தாய் ஐனேக்கையால் செல்வாக்கின் மூலம் மிக இளம் வயதிலே இயேசுவை விசுவாசித்து இளம் போதகரானார். அதற்கு ஆதாரமான திருவார்த்தை 2 தீமோத்தேயு 1வது அத்தியாயம் 5வது திருவசனம். 1 தீமோத்தேயு 4:14 வாசிக்கும் போது,
உன்னில் இருக்கிற வரத்தை புறக்கணியாதே. நெக்லெக்ட் நாட் த கிஃப்ட் தட் இஸ் தி. அதாவது உன்னில் இருக்கிற அந்த வரத்தை நீ ஒருபோதும் புறக்கணியாதுங்கிற ஒரு ஆலோசனையை இங்கே தூய பவுலடிகளார் தனது இறைப்பணியாளர் தீமோத்தேயுவுக்கு அதை கருத்தூண்டி சொல்லி வலுவூட்டுகிறார். நமக்கும் கடவுள் நெருப்பை ஏற்றி வைக்கிறார். ஆனால் நாம் அதை தொடர்ந்து எரிய வைக்க வேண்டும். இல்லையெனில் அது நம் இதயத்தின் குளிர்ச்சியையும் அதை தூண்ட தவறியதால் அது முற்றிலும் அணைந்து போகும் வரை வெறும் நெருப்பாகவே மங்கிவிடும். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 16 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் தெய்வீக காற்று உங்கள் இதயத்தில் வீசுகிறது. உங்கள் மனம் திரும்புதலின் எரியும் கண்ணீர் மாம்சத்தின் தீப்பிழம்புகளை அணைத்து புதிய மனிதனை கலகத்தின் சாம்பலில் ஃபீனிக்ஸ் பறவையை போல் கிறிஸ்துவின் வெற்றியில் தீமோத்தேயு வாழ இயல அனுமதிக்கிறது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 உங்கள் போதனைகளில் கவனம் செலுத்துங்கள் என்கிறார். தூய பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு இருந்தது போல் இயேசுவுக்கு நான் சீடனாக இருக்க வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். யதார்த்தமான ஒரு உண்மையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1993 ஆண்டு அமெரிக்காவில் இதய நோய் பற்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் இதய நோய் தடுப்பு குறித்து விவாதிக்க அட்லாண்டாவில் 30,000 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று கூடினர். அவர்கள் சொன்ன கடுமையான வார்த்தைகளில் ஒன்று, ஆரோக்கியமான உணவு மற்றும் குறைந்த கொழுப்புள்ள உணவை நாம் எப்பொழுதும் உண்ண வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் இதய நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றனர். இந்த கருத்தரங்கம் முடிந்த பிறகு பாருங்க, பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பன்றி இறைச்சி, சீஸ் பர்கர் மற்றும் கொழுப்பு சாலட் வழங்கப்பட்டது. அந்த கருத்தரங்கில் பேசிய ஒரு இருதய நோய் நிபுணரிடம் கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார், நான் கருத்தரங்கில் பேசும்போது டாக்டராக பேசினேன், சாப்பிடும்போது மனிதனாக என்னை மாற்றிக்கொண்டேன் என்றாராம். நாம் கூட பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றும் போது நாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம். ஆனால் நாம் பழைய முகமூடியை கலற்றி போடுவதில்லை. பேசும்போது மட்டுமல்ல, வாழும்போது கிறிஸ்துவ பணியாளராகவே வாழ்வோம் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இளம் தீமோத்தேயுவுக்கு பவுல் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டியாகவும் பயிற்சியாளராகவும் மாறினார் பாருங்கள். நம்முடைய நிலைப்பாடு என்ன? தீமோத்தேயு எவ்வளவு உண்மையுள்ள ஊழியராக தூய பவுல் மாற்றினார் என்பதை பாருங்கள். தூய பவுல் தீமோத்தேயு கொடுத்த அறிவுரையை நாம் அனைவரும் மனதில் ஏற்றுக்கொண்டு கடவுள் விரும்பும் சபையாக இருக்க நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா? 3வது தெரிவு செய்யப்பட்ட சுவிசேஷ பகுதியிலிருந்து ஒரு தியானம். கடவுளோடு கூட மரிக்க நாம் ஆணை பெற வேண்டும். ரிசீவிங் த கமிஷனிங் டு டை வித் காட். இயேசு உயிர்த்தெழுந்த பின் இவ்வுலகில் 40 நாள் தங்கி பல்வேறு நிகழ்வுகள் வழியே தான் உயிரோடு இருப்பதை சீடர்களுக்கு உணர்த்தினார். அப்போஸ்தலர் 1 அத்தியாயம் 3 மற்றும் 8 இந்த வேளையில வாசிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தியின் உள்ளே 20 அதிகாரத்துடன் இந்த சுவிசேஷம் முடிவடைவதாக சொல்லுகிறார்கள். 21 அத்தியாயம் நற்செய்தியாளர் யோவானின் சீடர்கள் ஒருவரால் எழுதப்பட்டது என்பதால் அது பிற சேர்க்கை, அதாவது அனக்சுரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை இறையிலர்கள் நன்கு அறிவார்கள். யோவான் 20 அத்தியாயம் 19 இப்படியாக சொல்லுகிறது, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் மூடி வைத்திருந்தனர். மூடியிருந்த கதவு காற்றில் லேசாக ஆடியிருந்தாலும் கதவை யாரோ தட்டுவது போலவும் தங்களை தாக்க யாரோ வந்துவிட்டுவது போலதான் சந்தேகத்தில் அச்சத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். கதவு மூடியபடி இருக்க இயேசு அவர்கள் நடுவே நின்றபோது அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களா? சந்தேகம்தான் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே அவர்கள் அரண்டு மிரண்டுதான் போயிருப்பார்கள். யூத சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த சீடர்களுக்கு இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதுமையாக தான் இருந்திருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள் மேல் மாடியில் கதவுகளுக்கு தாளிட்டு கொண்டு யூத மத தலைவர்களுக்கு அஞ்சி ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நாம் அறிந்து கொண்டிருக்கிற செய்தி. பயத்தை நீக்க ஒன்றாக அவர்கள் கூடியிருந்தார்கள். பயத்தில், சந்தேகத்தில் பூட்டப்பட்ட அந்த அறையின் இருளில் இனி வாழ்ந்தால் போதும் என்று தீர்மானித்த தன் சீடர்களை இயேசு அப்படியே விடுவதாயில்லை. அவர்கள் வாழ்வில்
இயேசு கிறிஸ்து மீண்டும் நுழைந்தார். இயேசு அவர்கள் வாழ்வில் மட்டும் மீண்டும் நுழையவில்லை, சீடர்களின் இதயத்திலும் நுழைந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சாத்தப்பட்ட கதவுகள் இயேசுவுக்கு ஒரு தடையா இல்லை. மூடி முத்திரையிடப்பட்ட பெரும் பாறை கல்லறைகள் திறந்தவருக்கு மூடியிருந்த இந்த கதவுகள் எம்மாத்திரம். யோவான் 20வது அத்தியாயம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு சீடர்கள் மேல் தன் ஆவியை ஊதுவதோடு பாவங்களை மன்னிக்கும் ஆற்றலையும் அளிக்கின்றார். ஊதுதல் மற்றும் பாவங்களை மன்னித்தல் என்னும் வார்த்தைகளை நாம் மீட்பு மற்றும் தண்டனை தீர்ப்பு என்னும் வார்த்தைகளோடு கூட இணைத்தே பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் ஆவி என்பது எபிரேயத்தில் ருவா என்கிற வார்த்தையை ஆவி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த ஆவிதான் படைப்பின் தொடக்கத்தில் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது ஆதியாகமம் 1வது அத்தியாயம் 2வது திருவசனத்தை தியானிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். யோவான் நற்செய்தியில் பாவம் என்பது நம்பிக்கையின்மையை, நம்புதல் என்பது மீட்பை கொண்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். உண்மை நிகழ்வை நான் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரபல பியானோ இசைக்கலைஞனாகிய இன்னாசி பட்ரோவஸ்கி என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் நடத்திய இசை கச்சேரியை பார்ப்பதற்காக ஒரு தாய் இசையில் மிகவும் ஆர்வமாக இருந்த தன்னுடைய 5 வயது மகனை கூட்டிக் கொண்டு போனாராம். இசை கச்சேரி நடந்த முன் வரிசையில் தாய் மற்றும் மகன் போய் அமர்ந்து கொண்டனர். தற்செயலாக அந்த தாயின் பழைய தோழி பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்தார். எனவே அவர் அருகில் இருந்த தனது மகனை மறந்துவிட்டு தோழியோடு பேச தொடங்கிவிட்டார். இதற்கிடையில் சரியான நேரத்தில் இசை கச்சேரி ஆரம்பமானது. முதலில் மேடையில் மெல்லிய ஒளி ஒன்று தோன்றியது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் சிறுவன் ஒருவன் பியானோவிற்கு முன்பதாக அமர்ந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னும் பாடலை வாசித்துக் கொண்டிருந்தான். முன் வரிசையில் அமர்ந்திருந்த தாயானவள் அந்த சிறுவனை கூர்ந்து கவனித்த போதுதான் தெரிந்தது அது தன்னுடைய மகன் என்று. மகனை அவ்வாறு பார்த்த தாய் ஒரு விதமான பதற்றத்துக்குள்ளானார். தன்னுடைய மகன் இன்னாசி பட்ரோவஸ்கி வாசிக்கும் பியானோவை வாசிப்பதா, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்கிற ஒரு விதமான தடுமாற்றத்தோடு கூட மகனை பார்த்து கொண்டிருந்தார். இன்னாசி பட்ரோவஸ்கி அந்த சிறுவனிடம், நிறுத்த வேண்டாம் மகனே, தொடர்ந்து வாசி என்று சொல்லிக்கொண்டே அவன் வாசித்து கொண்டிருந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற பாடலுக்கு வலு சேர்க்கும் விதமாக பக்கவாட்டில் இருந்த கட்டைகளை பாடலுக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பிடித்தார். அது சிறுவன் வாசித்து கொண்டிருந்த பாடலை இன்னும் இனிமையாக்கியது. இதை கேட்டு அரங்கில் திரண்டிருந்த அனைவரும் சிறுவனின் தாய் உட்பட கைகளை தட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். இந்நாளில் தூய ஆவியானவர் நம்மீது இறங்கி நம்மையும் அவரை போலவே மாற்றுகிறார். இறைப்பணி செய்யும் போது தூய ஆவியானவர் நம்முடன் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். இறைப்பணி செய்யும் போது தூய ஆவியானவர் நம்முடன் இருந்து நமக்கு வேண்டிய வலிமையை அளிக்கிறார். மத்தேயு 28வது அத்தியாயம் 19வது திருவசனம் அதை தான் சொல்லுகிறது. நிறைவாக ஒன்றை நான் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தெரு நடுவில் கீழே விழுந்து கிடந்த உடல் ஊனமுற்ற ஒருவரை மற்றொருவர் தூக்கிவிட்டு அவருக்கு பணமும் கொடுத்து உதவினார் பாருங்க. ஊனமுற்றவர் தன் கண்களில் கண்ணீர் மல்க அவரிடம், ஆண்டவரே, நீங்கள் இயேசு ஆண்டவரா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் இயேசு ஆண்டவர் அல்ல, ஆனால் அவரை பின்பற்றும் சீடர்களில் ஒருவர் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறுதான் நாம் இக்காலத்தில் இயேசுவின் அன்பு நற்செய்தியின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். கடவுள் நமது அன்பிற்காக காத்திராமல் அவரே முதல் நம்மை அன்பு செய்து நமது பாவங்களுக்கு பலியாக தமது மகனை அனுப்பினார். அவ்வாறே நாமும் பிறருடைய அன்பிற்காக காத்திராமல் பிறருடைய அன்பை நாம் முதலாவதாக அவர்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்க முன்வருவோமா? ஏனெனில் கிறிஸ்துவின் பேரன்பு நம்மை ஆட்கொண்டு நம்மை உந்தி தள்ளுகிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் இதைதான் சொல்லுகிறது. மோசே என்கிற ஒரு தீர்க்கன் கடவுளின் ஆணை பெற்று வழிகாட்டியாக மாறினார். தூய பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலர் கடவுளின் ஆணை பெற்று புதிய திருச்சபைகள் வளர உதவினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆணை பெற்ற இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவரும்
இரத்த சாட்சிகளாகவும் தியாகிகளாகவும் ஒளிர்கின்றனர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பும் இடங்களில் இரத்த சாட்சியாக மாறாவிட்டாலும் பரவாயில்ல, உண்மை சாட்சிகளாக வாழ்வோம். நம்மில் யார் இயேசுவின் ஆணை பெற தயாராக இருக்கிறோம்? பிரியமானவர்களே, அனுப்பும் இடத்தில் கலங்கரை விளக்கமாக இறைப்பணி செய்ய நம்மை இன்றைய அர்ப்பணிப்போமா? இறுதியாக ஏசாயா 6வது அத்தியாயம் 8வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தின செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தால் ஆண்டவர் உங்களையும் அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்ற சிந்தையை உள்வாங்கினவர்களாக நீங்களும் அவருடைய இறைப்பணியை தொடர்ந்து செய்து ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொண்டு வாருங்கள். இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் மீண்டுமாய் ஒரு விசை நன்றி பாராட்டுகிறோம். நீர் எங்களை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இந்த வருடத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்றைய தினத்திலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசி இதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். சுவாமி, உம்முடைய ஆணைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மீண்டுமாய் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, சுவிசேஷகர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதே இன்றைய நாளுக்குரிய செய்தியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, உயிர்த்த ஆண்டவரால் நாங்கள் ஆணை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கவும், எங்களை சீர்தூக்கி உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லியே எங்களை தாழ்பணிந்து அர்ப்பணம் செய்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் உம்முடைய பிரசனத்தினால் இடைகட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். சுவாமி, பலகீனங்களையும் சுகவீனங்களையும் சோர்வுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் நட்டங்களையும் இழப்புகளையும் கர்த்தர் முற்றுமுடிய மாற்றி போடுவீராக. நாங்கள் உம்முடைய பிரதிநிதிகளாக, நாங்கள் உம்முடைய நிருபங்களாக தொடர்ந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக மாற்றி தருவாராக. God bless you.